மேச ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க வாழ்நாளில் நிறைய யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இது தைரியத்துக்கு பெயர் பெற்ற ஒரு அற்புதமான ராசி. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா, இந்த முருகன் பெருமான் வழிபாடு செய்வது இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அம்சத்தை கொடுக்கும். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் முடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இவங்க வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள் என்ன, மேலுமே இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, மேலுமே இவங்களுக்கு எந்த வயசில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அமைப்புகள் இவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இந்த வாரத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான காலங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாகவே மேச ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 27 முதல் ஒரு 33 வயது வரைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கும். இது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய அமைப்பானது இருக்குது. அதே மாதிரி ஒரு 36, 42, ஒரு 54 வயதுகள் இது எல்லாமே தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக அமையும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக இருக்குது. வாழ்க்கையில் இவங்க பெறக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குபேர யோகம், அதாவது ஏப்ரல் 14, 2026 உருவாகக்கூடிய குபேர யோகத்தினால மேசராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இழந்த சொத்துக்களை மீட்பது, பொருளாதாரத்தில் ஒரு லாபம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குரு பெயர்ச்சி குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடம்பெயர்வதனால மேசராசி நேயர்களுக்கு அதிரடியான யோகங்களும், இது வரைக்குமே இருந்த உடல்நல குறைபாடுகள், கடன் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பானது இருக்குது. அதே மாதிரி இந்த 2026 குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருவதனால கல்வியில் சிறப்பான ஒரு முன்னேற்றம், அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்கும். மேசராசிக்காரருக்கு இந்த யோகத்தினால் கிடைக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட ஆலோசனைகளை நீங்கள் பெற்று செயல்படுவதனால நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு சரியான பரிகாரங்களை செய்வதன் மூலம் இன்னும் நல்ல ஒரு யோக பலன்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். அதனால் ஒவ்வொரு அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு அமையணும், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அற்புதமாக அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே பங்குனி உத்திரம் 1ஆம் தேதி வருது இல்லைங்களா, 1/4/2026 அன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீண்ட நாளாகவே திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் தீரவோ முருகப்பெருமான் அருளானது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதனால் முருகன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். மேசராசிக்காரருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியும் மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையும் தரும் வாரமாக அமைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைப்பது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஏதாவது பதவி, ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பு இந்த மாதிரி இருந்தால் நம்ம நல்லா செய்யலாம், அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ஒரு அமையறதுக்கான ஒரு வாய்ப்பானது அமைஞ்சிருக்கு. தொழில் செய்கிறவங்க புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த டைமில் ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பணப்புழக்கம் சீராக இருக்கும். பழைய கடன்களை திரும்பி செலுத்த நல்ல சூழலானது அமையும். அப்படின்னா கூட உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைப்பது வருங்கால சேமிப்பிற்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிப்பதோட சுப நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் கைகூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உடல் சூடு அல்லது அஜீரணம் போன்ற சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறதுனால சரியான நேரத்திற்கு நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடலுக்கு கொஞ்சம் ஓய்வும் கொடுங்க. வாரம் முழுவதுமே சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட பேசு வார்த்தைகளில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது, உங்களோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மன அமைதிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து நீங்கள் வணங்கி வாங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம்
பயணம் செய்வது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது அமையும். மேலுமே இந்த மேசராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே யோகமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலையமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஈஸியாக மாற ஆரம்பிக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே மேச ராசி காலபுருஷனின் முதல் ராசியாக இருக்குது. 12 ராசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராசியாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு நெருப்பு ராசி, ஆண் ராசியாகவும் இருக்குது. செவ்வாயை அதிபதியாக கொண்ட இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டது. மேலுமே இது தைரியம், வேகம், பிடிவாதம், தலைமை பண்பு, நெருப்புத்தன்மை இது எல்லாமே கொண்ட ஒரு அற்புதமான ராசியாக இருக்குது. அதே மாதிரி மலைப்பகுதிகளை குறிக்கும் காரத்துவங்களை கொண்டது. அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே எதிலுமே ஒரு தைரியமாக செயல்படுவாங்க. புதிய விஷயங்கள்லையுமே முன்னுரிமை பெறுவாங்க. வேகம், பிடிவாதம், கோபம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இருந்தால் கூட வேகம் அதிகமாகவும் இருக்கும். பிடிவாத குணமும் இவங்ககிட்ட இருக்கும். தன்னம்பிக்கை பொறுத்த வரைக்குமே சுயநலம் மற்றும் தலைமைத்துவ பண்பானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மலை, சிறு சிறு காடு, நெருப்புள்ள பகுதி, மேய்ச்சல் நிலம், தாழ்வான இடங்கள், அதே மாதிரி இந்த மாதிரியான இடங்களானது இவங்களுக்கு இருக்கும். இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவம், விளையாட்டுத்துறை, காவல்துறை இது எல்லாமே இவங்களை பணியில் சிறப்பாக செயல்படுவாங்க. இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மேச ராசிக்காரர் இயற்கையை ரொம்ப ரசிக்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதையுமே ஒரு சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருப்பது போல தான் ஒவ்வொரு ராசிக்கும் சின்ன சின்ன தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும். இது எல்லாமே இந்த ராசிக்குரிய காரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே மேச ராசியை பொறுத்த வரைக்குமே முச்செடிகள், மலை, சிறுகாடு, போர்க்குளம், நெருப்புள்ள பகுதி, கள்ளர்கள் வாழக்கூடிய பகுதி, பகலில் காடு, இரவில் ஊர் அதிகவாசி, அதே மாதிரி சிவப்பு நிறம், அரசு, தலைப்பாகம், இராணுவம், தீயணைப்புத்துறை, தொழிற்சாலை, விவசாயம் இது எல்லாமே இவங்களுக்கு உரிய ஒரு இடமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஒரு துணிச்சலோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேச ராசி தான். இந்த மேச ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே பார்த்திங்களா இனிமையாக பேசுவாங்க. அகன்ற கண்கள், அதே மாதிரி குழந்தை போன்ற ஒரு மனம் இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தவுடன் இவங்களுக்கு வண்டி, வாகனம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும். சீருடை தொழில் இவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இவங்க வீட்டில் அதாவது குட்டி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க இருப்பாங்க. இவங்க வீடு தெருவில் ஆரம்பத்திலும் தெருவில் கடைசியிலும் அமைஞ்சிருக்கும். மழை பெஞ்சாவே இவங்களுடைய வீட்டில், அதாவது மேசராசிக்கார் வீட்டில் அருகில் நீரானது தேங்கியிருக்கும். அதே மாதிரி மாடி வீட்டில் வசிப்பது இவங்க ரொம்ப சிறப்பு. டேபிள் மீது அமர்ந்து உணவு உண்ண வேண்டும். அதே மாதிரி இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலுமே பாருங்கள் அதிகமாக ஆண் குழந்தை தான் இருக்கும். ஒரு சிலருக்கு முதல் குழந்தை அதாவது ஆண் குழந்தையாக இருக்கும். உடம்புல காயங்கள், வடுக்கள் ஏற்படும். வீட்டோட ஒரு பகுதி செங்கலானது தெரியும்படி சுவரானது அமைச்சிருக்கும். இவங்க வீட்டோட முன்பகுதியில் செம்மண் கொட்டி வைக்கப்பட வேண்டும். மேசத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட காரகத்திற்கு உரியவருக்கு அறுவை சிகிச்சை இருக்கும். அதே மாதிரி வீட்டு அருகில் பழமை அடைந்த வீடானது இருக்கும். உங்களுடைய வீட்டு அருகில் அரசாங்க அதிகாரிகள் குடியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வைகாசியில் புதுமனை புக ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். இவங்களுக்கு ஆவணியில் திருமணம் நடந்தாலே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அம்சமாக இருக்கும். நீண்ட கழுத்து, முகமும் எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நெற்றியோட மச்சம் அல்லது தழும்பு ஏதாவது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பவுண்டு பிரச்சனைக்காக பக்கத்து வீட்டுக்கார்ட்ட இவங்ககிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இவங்க வீடு கட்டும் போதும் விழுந்து வீட்டு கட்டினீங்க அப்படின்னா நல்லது. அதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் பாக்கியமானது இவங்களுக்கு ஏற்படும். இவங்க வீட்டில் பழைய வாகனம் ஓட்டாமல் இருக்கும். இவங்களுடைய வீட்டு அருகில் இவங்களுக்கு தேவர், வன்னியர், கவுண்டர் இருப்பாங்க. முதியோர் இல்லம் கட்ட ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சிக்கலான சொத்துக்களை வாங்கினாலும் உங்களுக்கு நன்மை தான். தலைவலி, வயிற்று வலி, கால்வலி பிரச்சனையானது இவங்களுக்கு அடிக்கடி வரும். இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு பூட்டியே எப்போதுமே இருக்கும். தந்தை வழியில் ஒரு ஊனமானது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நாய்களுக்கு நீங்கள் உணவு அல்லது பிஸ்கட் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
அது மட்டும் இல்லாமல் அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல், உலக்கை இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுடைய வீட்டில் மண் பொம்மைகள் இருக்கும். பிறந்த இடம் ஒன்றாகவும் வளர்ந்த இடம் வேறாகவும் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் தாய் தந்தையரை பிரிந்து வாழ்வாங்க. வைராக்கியம் மிக்கவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கீரை வகைகள், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸு, அவரைக்காய், எலுமிச்சை, வால்நட், ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எதுலேயுமே நேர்மையாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உதவி செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தாலும் இந்த மேசராசிக்கார் கண்டிப்பாக உதவி செய்வாங்க. உடன் இருப்பவங்களே பற்றி நல்லா அறிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே நடுத்தர உயரமும் கம்பீரமான ஒரு தோற்றமும் கொண்டவங்க. நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் உடையவங்க. மற்றவங்களோட பார்வைக்கு இவங்களை பொறுத்த வரைக்குமே அழகாக காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரி இவங்க தெய்வ பக்தி கொண்டவங்க. நிதானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப குறைவாகவே இருக்கும். எதையுமே சந்திக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க. நிர்வாக திறமையுமே உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பெர்ஃபெக்டாக இவங்களுடைய வேலையை செஞ்சு இவங்க பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே தான் உண்ணக்கூடிய உணவு அசையமாக இருந்தால் அது புகழ்ந்து பிரபலப்படுத்தி பேசுவாங்க. தந்தையிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். சகோதர ஒற்றுமையானது இவங்களுக்கு இருக்காது. குழந்தைகளாலே இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி குழந்தை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். நண்பரே எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு நாளாவது திருடன் வீட்டிற்கு வருவான். போலீஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஏலம் வரக்கூடிய சொத்துக்களை எடுக்கலாம். காலையில் பிரச்சனை துவங்கலாம். மேசராசிக்காரர்கள் காலை மற்றும் பகலில் சமாதானம் பேச செல்லக்கூடாது. மாலையில் செல்வது நல்லது. எந்த பிரச்சனை இருந்தாலுமே காலையில் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு சரி வராது. காய்ச்சல் எனில் உடனே மருத்துவரை நீங்கள் பார்த்து விடணும். அது வெப்ப தாக்குதல் இருக்கக்கூடிய வீடு, வெப்ப சம்பந்தமான வீடு. அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் பணி செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார நிலையுமே உங்களுக்கு உயரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய சொத்துகளுமே சேர உங்களுக்கு அமைப்பானது இருக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாத அலைச்சல் மற்றும் செலவுகளை நீங்கள் குறைத்து உடல் நல கூடுதல் கவனம் செலுத்துறது இந்த டைம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பார்த்திங்களா முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசி அப்படின்னாலே கண்டிப்பாக முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த பண பிரச்சனைகளானது நீங்கக்கூடிய வாரமாக தான் அமைச்சிருக்கு. தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் பார்த்திங்களா ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் அதிர்ஷ்டமும் பேரதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்புகளுமே அதிகரிக்கும். காரிய தடைகள் பல நாளாகவே இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த பங்குனி உத்திரத்தின் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த காரிய தடைகள் முற்றிலுமாக நீங்கள் அகலும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களை உடனடியாக காண முடியும். நீண்ட நாளாகவே நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் எல்லாமே இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு கௌரவ பதவிகள், அரசு உத்தியோகம் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அமைதி நிலவும். தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மறையும். வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால பிறரிடம் கருத்து தெரிவிக்கும் போது கொஞ்சம் கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒன்று பேச போய் அவங்க வேறு ஒன்றா அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலரோட மறுமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். தாயோட அன்பு, அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆறுதலாக இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்விக்கு ஆர்வம் கூடும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கும்.